இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். எனவே நாங்கள் இந்த இவ்வளவு நேரம் நாங்கள் கர்த்தரை ஆராதித்தோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்தோடு கூட நாங்கள் இந்த கால வேளையில் தேவ சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்த போகிறோம். கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிறவரா? ஆமென். அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறவர். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய கல்லறைகள் இன்றும் திறந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் செத்து போனவர் அல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையிலே உங்களுடைய எல்லா இருதயத்தின் நினைவுகள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பதாக நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். எனவே அவருக்கு மறைவாக ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாது. எங்கே போனாலும் அவர் அங்கே இருக்கிறார். இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் நீங்க கேளுங்க, ஆண்டவரே இதை எப்படி செய்வது, இது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆண்டவர் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க இந்த கால வேளையிலும் கூட நாங்கள் ஒரு இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிகரபஷந்தரதரியம். நாங்கள் ஒரு தலைப்போடு கூட நாங்கள் இந்த கால வேளையில் இதோடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ரீசெட். பக்கத்தில் இருக்காங்களா பார்த்து சொல்லுங்க. ரீசெட், ரீசெட் என்ற என்ன ஞாபகம் வருகிறது? ஓ, எங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகம் வருகிறது? ஃபோன். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரீசெட் தேவைப்படுகிறது. நம்புறீங்களா? ஆனால் ஃபோனுக்கு வேணுண்டா நீங்கள் உங்களை பார்க்குற பொழுது ஃபோனுக்கு ரீசெட் இருக்குது, ஆனால் வாழ்க்கைக்கு ரீசெட் ஆளை முடிக்கிறதான்ற மாதிரி இருக்கு. ஜெர்மனியில் ஒரு பெட்டி ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகளும் டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்களாம். அது எப்படி என்றால், தற்கொலை செய்கிறவர்கள் தங்களுடைய பெயர்களை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா, நான் தற்கொலை செய்ய போகிறேன்டா, டாக்டர் தெரியும் பேர் அவர் சொன்னால் அந்த பெட்டியில் அவங்க போய் தூங்க வேண்டியதான். அப்படியே சத்தம் இல்லாமல் ரீசெட் ஆகிடும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், புதுப்பிக்கிறவர். பக்கத்தில் கால்பா சொல்லுவோம், நம்மை அவர் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் இந்த கலாத்தியர் 6வது அதிகாரத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைப்பட போகிறார். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் இருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் ஒரு முழுமையான ரீசெட் தேவைப்படுகிறது. வேண்டாம், எல்லாருக்கும் இதாக இருக்குது. எப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தில் இன்றைக்கு எல்லாருமே நாங்கள் மாட்டப்பட்டிருக்கிறோம். சிலருடைய ஸ்டோரியை தனிப்பட்ட ரீதியில் ஒருவராக நாங்கள் விசாரித்தா அவர்கள் நிறைய விஷயங்களை வெளியில் கொட்டுவாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸை அவர்கள் சொல்லுவார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு என்னென்னா ஒரு புதுப்பித்தல், அல்லாவிட்டால் மீள் அமைத்தல் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு புதுப்பித்தல் தேவையாக இருக்கிறது. தொழில்நுட்பத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு லேப்டாப், இன்றைக்கு ஃபோன்ஸ், ஐபேட், இவைகளுக்கு மட்டும் இன்றைக்கு என்ன தேவை? ரீசெட் தேவையில்லை. இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஏன் இன்றைக்கு ரீசெட் பண்ணுகிறோம், ஏன் இன்றைக்கு நாங்கள் அதை திருப்பி நாங்கள் டேர்ன் பண்ணுகிறோம் என்று நீங்கள் பார்த்தோம்னா, ஏற்கனவே நிறைய ஆப்ஸ், நிறைய ஃபைல்ஸ், நிறைய காரியங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். நிறைய காரியங்களை நாங்கள் என்ன செய்யணும், டவுன்லோட் பண்ணி இன்றைக்கு ஃபோன் முழுக்க ஃபுல்லாக இருக்கிறதுனால என்னவாகுதுன்னா, அது சில நேரம் வேலை செய்யாமல் போகுது, ஸ்லோவாக வேலை செய்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய கார், நியூ கார் நாங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் மட்டும் நல்லா ஓடிக்கொண்டிருக்கும். அப்படியா? யாராவது புது கார் வச்சுருக்கீங்களா? நியூ கார்? ஓகே, லூசியாக எழுதுறாங்க, டாக்டர் ஏற்ற மாட்டேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன், இந்த கார்ஸ், இந்த வீடு கூட, இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் போக போக அப்படியே என்ன வாங்கிக்கொண்டிருக்கும்? ஸ்லோவாக ஓடும்.
சில நேரங்களில் நாங்கள் அதை சரியாக நாங்கள் பராமரிக்காட்டி ஆயில் மாற்றாட்டி சரியான ஒரு சர்வீஸ் போடாட்டி என்ன செய்யுமெண்டா அது பழுதடைந்து போய் நின்றுடும். இன்றைக்கு நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருட்களுக்குமே இப்படி தான். அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்விதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இந்த கலாத்தியரிலே பவுல் அந்த நிருபத்தை முடிக்கப் போகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு புதுப்பித்தல் எங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். அந்த வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே நான் 4 விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் பேச போகிறேன். முதலாவது, எங்களுடைய மனம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் விதைக்க வேண்டும். புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாற வேண்டும். அத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சேலஞ்ச், ஒரு மாற்றத்துக்குள்ளாக நாங்கள் இன்றைக்கி இந்த வார்த்தைக்கு பிற்பாடு, சேமனுக்கு பிற்பாடு நாங்கள் போக போகிறோம். எனவே ரைட், இன்றைக்கு அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு மனிதர்கள் கூட, நாங்கள் எல்லாரும் பிறந்து 30 வயது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு வேளை ஓகே, இப்போ யங்டர்ஸ், அதாவது வாலிபர்களாக இருக்கிறவர்கள் பரவாயில்ல, வயதானவர்கள் 50, 60 வயதானவர்கள், உங்களுடைய 30 வயது காலப்பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் 30வது வயதில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தீங்க? ஞாபகம் இருக்குதா? இப்போ உங்களுக்கு 45, 50 வயசாக இருக்கும். நீங்கள் 30 வயதில் எப்படி இருந்தீங்க? 20 வயதில் எப்படி இருந்தீங்க? நீங்கள் அடித்து விடுவீங்க. அப்படி அழகாக இருந்தேன், பாடி அப்படி சிமாட்டாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் உற்சாகமாக இருந்திருப்பீர்கள். எப்படி இருந்திருப்பீங்க? உற்சாகமாக இருந்து சும்மா நடந்தெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. ஓடி இருப்பீங்க, ஜம்ப் பண்ணியிருப்பீங்க, பாஞ்சிருப்பீங்க, அப்படி இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு திடீரென்று பார்க்குறப்போ, ஐயோ சக்கிட், ஐயோ கொஞ்சம் வலியாக இருக்குது, ஐயோ கை தூக்க முடியலை, ஐயோ டயபெட்டிக்ன்றாங்க, இடுப்பு வலின்றாங்க, கை வலின்றாங்க, கொலஸ்ட்ரால்ன்றாங்க. திடீரென்று இவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் நாங்கள் முந்தி ஜோசிச்சோமா இப்படி வருமெண்டு இல்லை. ஆனால் உங்களுடைய மனம் எப்படி இருக்குது? யங்காக தான் இருக்குது. உள்ளம் எப்படி இருக்குது? இன்றைக்கும் எனக்கு 16 வயதுண்டு தான் இருக்குது. ஆனால் சரீரம் என்னவாக இருக்கிறது? பலவீனமாய் போய் கொண்டிருக்கிறது. இதே மாதிரி தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் அதை செய்யணும், இதை செய்யணும், இயேசுவை பற்றி சொல்லணும், ஊழியை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை கவுக்கணும், இதை கவுக்கணும், சும்மா இருக்கிற நாக்காளியை திருப்பி போடணும், ஏதாவது என்ன செய்வோம், செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு சோர்வு, ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான பலவீனம் வந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் கலாத்தியர் எங்களுக்கு இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு ஒரு விதமான சோர்வு. எப்படி அந்த ஃபோன், இந்த ஐபேட், இவைகளில் நிறைய காரியங்கள் இன்றைக்கு வேண்டாம், நிறைய ஜிபியை கூட்டி வச்சுருக்காங்க. ஓகே, எவ்வளவு ஃபைலும் போடலாம், எவ்வளோ ஃபோட்டோஸும் போடலாம். ஆனால் இந்த உள்ளத்துக்குள்ளே இன்றைக்கு நிறைய பாரங்கள், நிறைய காரியங்களை நாங்கள் லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். நிறைய காரியங்களை நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த ஆள், இந்த ஆள், இவர், அவர், அப்போ நடந்தது, இப்போ நடந்தது, பாஸ்டர் ரவி இருக்கிற காலத்தில், இப்போ அது இதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்டா, எல்லாத்தையும் ஓவர்லோடாக இருக்குது. இன்றைக்கு ஸ்லோவாக இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாங்கள் சும்மா தட்டினா கூட ஏதோ ஒரு காரியம் வலிக்கிறது, ஏதோ ஒரு காரியம் பிரச்சனையாக இருக்குது. எனவே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் ரீசெட் பண்ண போகிறோம் என்றதை பார்க்க போகிறோம். 40, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு வலிமையான ஆவிக்குரிய ரீதியிலே உடல் வலிமை உள்ள ஆட்களாகத்தான் நாங்கள் இருந்திருப்போம். ஸ்ட்ராங் மசில்ஸ் அப்படி இருந்து. ஆனால் பிறகு நாங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுது 40லிருந்து 60 வயதானவங்க, 70, 80 வயது கூட உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சாப்பிடுகிற சாப்பாடு, நீங்கள் உங்களுடைய உடற்பயிற்சி, நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எப்போ எழும்புறீங்க, எல்லாத்துலேயும் இன்றைக்கு என்ன செய்யணும்டா, கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஒருவர் சொன்னார், இன்றைக்கு டாக்டர்ஸ், கிளினிக், மெடிசின் இது போகாமல் இருக்கலாம். எப்படி தெரியுமா? ஒரு கட்டுப்பாடு, டிசிப்ளின். பக்கத்தில் இருக்காங்களா பாசங்க, ஒரு டிசிப்ளின். நாங்கள் சாப்பிடுகிற பொழுது ஓகே, எவ்வளவு கொழுப்பு, ஃபேட், எவ்வளவு கார்போஹைட்ரேட், எவ்வளவு புரோட்டீன் எடுக்கணும் என்று ஒரு இதை நாங்கள் படித்து வச்சுருக்கணும். நாங்கள் என்னென்னா
மாமா கடைக்கு போனோன்னே அந்த முன்னுக்கு அந்த ஷோகேஸ் சாப்பாடு, கோழிக்கறி, சிக்கன் கறி, அது இது ஜம்பு 2 சொல்லி எல்லாத்தையும் போட்டு சோறு அப்படி மலை மாதிரி இருக்கும், எவரெஸ்ட் மாதிரி. ஆனால் இது என்னண்டா, பிறகு நாங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போகும்பொழுது டாக்டர் என்ன சொல்லுகிறாருண்டா, நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் உப்பை குறைங்க, கொஞ்சம் சாப்பாடை குறைங்க, கொஞ்சம் எண்ணெயை குறைங்க, கொஞ்சம் நடங்க, கொஞ்சம் ஓடுங்க, தூங்குங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கடா, அதே விஷயத்தை தான் சொல்ல போகிறாங்க. இதை நாங்கள் ஒரு ஓடராக நாங்கள் செய்கிற பொழுது எங்களுக்கு என்ன ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லை, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லை. இன்றைக்கு இந்த ஓடரை நாங்கள் சரியாக நாங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு என்ன செய்யறா, எங்களுக்கு பலகீனங்கள் வருகிறது, சோர்வுகள் வருகிறது. இதே மாதிரி தான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் திடீரென்று எங்களுக்கு ஒரு உபவாசம் தேவை, ஒரு 10 நாள் உபவாசம் என்று நான் சோர்ந்து போய்விட்டேன் கொஞ்சம் என்ற பெட்டியை சார்ஜ் பண்ணணும். ஏனென்றா ரெகுலராக செய்ய வேண்டிய அந்த காரியத்தை செய்கிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, வேதத்தை வாசிக்கிறதில்லை, ஆண்டோடைய காரியங்களை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துறதில்லை, அவருடைய சத்தத்தை கேட்கறதில்லை. இதனால் இன்றைக்கு என்னண்டா, நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் இந்த கூட காடி ஓடிக்கிட்டு இருக்க 5வது வருஷம் என்ற முந்த நாள் திடீரென்று நாங்கள் காடியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் வருதில்லை. வெற்றியை திறந்து பார்த்தா 1 இயர் வாரண்டி, ஆனால் இந்த அக்டோபர் தான் அதுக்கு 1 இயர் முடியுது. எப்படி ஆச்சுன்னு தெரியாத கொண்டு போய் கொடுத்தனா அவங்க புது பேட்டரி தந்தாங்க, காசு எடுக்கலை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காடி ஓடுகிறது, ஹைவேல போய்கொண்டிருக்குது, உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஸ்டார்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லை பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, இன்ஜின் எல்லாம் ஓகே இருக்குது, ஸ்டார்ட் இல்லை. என்ன செய்வீங்க? இறங்கி தள்ளுவீங்களா? இப்போ போய்கிட்டு இருக்கீங்க, இல்லை போர்ட்டிஷன் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஹைவேல எடுக்கிறீங்க, எப்படி இருக்கும்? கைகால் நடுங்குமா? அது ஒண்டியாக போகிறீங்க, என்ன செய்வீங்க? கால் பண்ணீங்களா? பாஸ்டர் கொள்ளுங்க, வெரி குட். பாஸ்டர் சொல்லுவார், ஓகே சாரி. பாருங்க, சில நேரம் அப்படி ஸ்டப் ஆகிட்டா தள்ள முடியுமா, சைட்டில் கொண்டே போட முடியுமா? ஆனால் சரி, அதுக்கு வழிமுறைகள் இருக்கிறது. இன்றைக்கி வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு கட்டத்தில் நாங்கள் போனோன்னு ஒரு ஸ்டாப், ஒரு இடத்துல நாங்கள் மாட்டிக்கொள்ளுகிறோம். என்ன செய்வது, எது செய்வது, சில முடிவுகளோ சில தீர்மானங்கள் எடுக்க முடியாமல். ரைட், அதற்கான காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ரைட், இங்கே நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த மரம் எத்தனை பேருக்கு தெரியும்? ட்ரீ, மரம், மரம் தெரியுமா? ஓகே. மரம் ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யும்டா, தன்னுடைய இலைகளை என்ன செய்யும்? இலையுதிர் காலம், ஃபோல்ட், அந்த இது என்று சொல்லுவோமே, அந்த சீசன், இலை உதிர் காலம் வரும். எவ்ரி இயர் வருமா? எஸ். அப்படி அந்த மரம் வருகிற பொழுது மரம் பட்டு போயிருமா? அது புதிய இலைகள் எங்கே என்ன செய்யும்? உருவாகும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அது புதிய இலைகள் உருவாகும், புதிய பூக்கள் வரும், புதிய காய் காய்க்கும். இந்த கழுகை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் சில விஷயங்கள், அது நான் பார்க்கிற பொழுது, சில புக்குகளை வாசிக்கிற பொழுது சில விஷயங்கள் பொய்யாக இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், கழுகு ஒரு வயது வந்தோடனே தன்னுடைய அழகுகளை உடைக்கும், சிறகுகளை பிச்சு போட்டுருமெண்டு. அது எவ்ரி இயர், ஒவ்வொரு வருடமும் முட்டை போட்டு, இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள், பேசாதீங்க, ஓகே. முட்டை போட்டு குஞ்சு பொறிச்ச பிற்பாடு அது ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வோம்? கழுகு தன்னுடைய இறகுகளை புதுப்பிச்சு கொண்டே இருக்கும், தன்னுடைய பலனை புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். இன்றைக்கு சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படியோ தெரியலை, வருஷம் வருகிற பொழுது ஒரு நாளொன்று வரும், ஒரு பூஜை உண்டு, ஆயுத பூஜை, எல்லாவற்றால் வீட்டு பூஜை உண்டு. கேள்விப்பட்டீங்களா? ஓகே, தெரியலை. ஓகே, அந்த மாட்டு பொங்கல், அந்த பொங்கல், இந்த பொங்கல், அதில் ஒரு பூஜை ஒன்று வரும். அந்த டைம் என்ன செய்வார்கள்டா, வீட்டில் இருக்க பழைய ஜாமான்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுவார்கள். பயப்படாதீங்க, உங்களை யாரையும் போடுறாங்க. ஓகே. எனவே பழைய பொருட்களை என்ன செய்வார்கள்டா, எல்லாத்தையும் மூட்டை கட்டி பக்கத்து வீட்டுக்காரன் வாசலில் கொண்டே போட்டுருவாங்க. ஏண்டா ஒவ்வொரு வருடமும் சில நேரம் எங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். பழைய உடுப்பு, அது சின்னனா போயிருக்கும், கிழிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கு என்னென்னா, சில நேரங்களில் எங்களுக்கு அந்த சென்சிட்டிவ் அல்லாவிட்டால் அந்த பழைய விஷயங்களை என்ன செய்யலாது, எங்களை அதை விட்டு அகற்ற முடியாது. என்ன செய்யலாது, அதை போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இந்த சில நேரம் ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் தேவைப்படுது, அது தேவையே படாது. சில நேரத்தில் இந்த ஃபோட்டோஸ்
சின்னல் எடுத்தது ஞாபகத்துக்கு இருக்கு. சில நேரங்களில் சில விஷயங்களை நாங்கள் விட முடியாமல் இருக்கிறோம். இதனால் என்ன நடக்குதுண்டா, நாங்கள் புதிய விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. புரியுதா? புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு அழுக்கான ஒரு பாத்திரம் இருக்கிறது, அழுக்கான ஒரு பாத்திரம். அதில் நாய் சாப்பிட்டு அப்படியே காஞ்சி போய் அதில் புழுக்கள் எல்லாம் இருக்குது, அசுத்தமாக இருக்குது. அதில் உங்களுக்கு சாப்பாடு போடு தந்தா எப்படி இருக்கும்? சாப்பிடுவீங்களா? என்ன செய்வோம்? இப்படி தலையாடுவீங்க, ஓடிடுவீங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சில நேரங்களிலே எங்களுடைய அந்த பிளேட்ஸ், எங்களுடைய மைண்ட், எங்களுடைய சிந்தனைகள் இன்றைக்கு பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் இருக்கிற பொழுது எங்களால் மீண்டு வர முடியாது. எனவே இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதுப்பித்தல், ஒரு சுத்திகரிப்பு, அல்லாவிட்டால் ஒரு மாற்றம், ஒரு ரினியூவல் எங்களுக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. இதை எப்படி நாங்கள் செய்வது என்று நாங்கள் பார்த்தால், அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ரீசெட் செய்வது, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவது என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம், உங்களுடைய கசப்புகளை எங்களை விட்டு நாங்கள் எடுத்து போடணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான காரியங்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். கசப்பான காரியங்கள், கசப்பான அனுபவங்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும். அடுத்தது பொறாமை, கவலைகள். இன்றைக்கு இவைகளினால் எங்களுடைய உள்ளங்கள் நிரம்பி போயிருக்கிறது. கவலை, கவலை என்பது எது என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெரிய பாவம் கவலை. ஏன் கவலைப்படுகிறோம் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் அவரால் எல்லாம் முடியும், ஆனால் இன்றைக்கு அவரால் முடியாது என்றதை சொல்றது தான் இந்த கவலை வருகிறது. புரியுதா? ஆண்டவரால் எல்லாம் முடியும், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நாங்கள் ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், அவர் சர்வஞானி, அவர் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆனால் அந்த கவலை எங்களை விட்டு போகுதில்லை, அந்த விசுவாசம் எங்களுக்கு வருகுதில்லை. இன்றைக்கு கவலை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மனக்கசப்பு, பொறாமை, கவலை, இவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் விட வேண்டும். இவைகளை நாங்கள் விட்டு விட வேண்டும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு சுகமாகாமல், அல்லாவிட்டால் இன்றைக்கு குணமடையாமல், அல்லாவிட்டால் அடுத்த கட்டம் யோசிக்க முடியாமல் இருக்கிறது காரணம், இன்றைக்கு உங்களை புண்படுத்தியவர்கள், உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர்களை இன்றைக்கு நாங்கள் மன்னிக்க முடியாமல், இன்றைக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், அவன் என்ன இப்படி செய்துட்டான், அவனை நம்பினேன், அவன் இப்படி செய்துட்டான், அதை மறக்க முடியாமல் சிலர் இருக்கிறோம். சிலர் ஒருவேளை நான் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன், ஆனால் அந்த சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது, மைண்டில் இருக்கும் பொழுது, இன்றைக்கு அது பெரிய ஒரு கேன்சரை விட ஒரு ஆபத்தான ஒரு நிலையாக மாறிவிடும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியான நபர்கள் யாராவது இருந்தாங்கண்டா அவங்கள நீங்கள் மன்னித்து விட்டுருங்க. அவங்களுடைய நல்லதுக்காக இல்லை, உங்களுடைய நன்மைக்காக. ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, மூணாவது விஷயம், நாங்கள் அதாவது தேவனுடனான அந்த எங்களுடைய தவறான பழக்கங்களை தேவனிடத்தில் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். சில நேரம் என்னால் இது முடியலை, என்னுடைய மாம்ச பலத்தினால் இதை செய்ய முடியலை, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்குது, இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் இருக்குது, இதை தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? விட்டுவிடுங்க. ஆண்டவரிடத்தில் நீங்கள் இதை ஒப்புக்கொடுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தினமும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தினமும் நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். தினமும் நாங்கள் தேவனோடு நாங்கள் உண்மையான ஒரு உறவு, ஜெப வாழ்க்கையை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு காரியத்தை நன்மை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். மூன்றாவது, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பித்தல், ஒரு ரினியூவலை நாங்கள் எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்துவில் உள்ள, அதாவது கிறிஸ்துவில் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா பவுல் சொல்லுகிறார், நான் என்னுடைய சரீரத்திலே கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். ஏண்டா கிறிஸ்துவுக்காக அவர் பட்டதான பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு அநேக காயங்கள் சரீரத்தில் இருக்குதான். இன்றைக்கு எங்களுடைய சில அடையாளங்களை என்ன செய்யணுமெண்டா நாங்கள் கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள் வருகிற பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நடக்க வேண்டும். அது எப்படி நடக்க வேண்டும் என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு தேவனுடைய இந்த அறுவடையின் காலத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி உங்களுக்கு சொல்லலாம் என்றால், எங்களுக்கென்று ஒரு டைம் இருக்குது. நீங்கள் சில நேரம் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, எழும்புறதுக்கு நீங்கள் ஒரு டைம் வச்சுருப்பீங்க. இதே மாதிரி கர்த்தருக்கென்று சில டைம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்கிறதுக்கு சில டைம் இருக்குது. அந்த டைமை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், தேவனோடு எங்களுக்கு இருக்கிற அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு அந்த சமாதானத்தை, இந்த அமைதியை எங்களுக்கு தருகிறதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வாசித்துக் கொள்ளலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. இது புது சிருஷ்டியை காரியம். புது சிருஷ்டியே காரியம். சேர்ந்து வாசிப்போமா? மேலே போடுறீங்களா? ஓகே, வாசிக்கலாமா சேர்ந்து? ஸ்க்ரீனில் போடுறீங்களா? இல்லை, 15. கலாத்தியர் 6:15. ஓகே, சேர்ந்து வாசிப்போமா? இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பழைய விஷயங்கள், பழைய காரியங்கள், பழைய இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது, இந்த நியாய பிரமாணங்கள், இந்த டைம் சரியா அல்லாமா? ஓகே, ரைட். பழைய காரியங்கள், விருத்த சேதனம், இந்த நியாய பிரமாணத்தை பின்பற்றுவது, இந்த காரியங்கள் என்ன செய்தார்ன்றா, ஜூதர்கள் வந்து அதை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை செய்ய வேண்டும், அதை செய்தால்தான் நீங்கள் மாறுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்று. ஆனால் இங்கே பவுல் வந்து சொல்லுகிறார், விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, அது செய்கிறதுனால ஒன்றுமில்லை, செய்யாவிட்டாலும் ஒன்றுமில்லை. என்ன விஷயம் என்றால், புது சிருஷ்டியாக மாறுவதே காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டுமென்றால், எதுவுமே இன்றைக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எதுவுமே எங்களுக்கு ஒத்துப்போகாது. எந்த காரியம், பணம், நல்ல செல்வாக்கு, நல்ல அரசியல்வாதி, நல்ல எங்களை சுகமாக்குற நல்ல டாக்டர்ஸ், முடியாது. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இதை செய்ய முடியும். எப்படி என்றால், அதான் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை எப்படி ஆண்டவர் கொண்டு வருகிறாருண்டா, இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், உள்ளான மாற்றம் தான் அந்த புது சிருஷ்டியை உண்டாக்கும். இன்றைக்கு வெளிப்பிரகாரமாக இன்றைக்கு நிறைய நல்ல சட்டை போடலாம், நல்ல ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா மேக்கப் பண்ணலாம், நல்ல ஃபவுண்டேஷன் போடலாம், நல்ல சிரிக்கலாம், நல்லா ஆக்ட் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம், உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வெளிப்படையான சடங்குகளை விட உள்ளான மனிதனுக்குள் ஏற்படுகிற முழுமையான ஒரு ரீசெட், ஒரு மாற்றம், ஒரு புதுப்பித்தல், இன்றைக்கு அதைத்தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் 1000 பிரசங்கங்களை கேட்கலாம், 1000 பிரசங்கங்களை கேட்கலாம். ஒரு ஆய்வு சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே 1500க்கு மேற்பட்ட பிரசங்கங்களை கேட்கிறானா. ஒருவன் 80 வயதில் மறிக்கிறான், 1500க்கு மேற்பட்ட பிரசங்கங்களை என்ன செய்கிறானா, கேட்கிறான். இப்போ நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீங்க? பிரசங்கங்களை, போதனைகளை கேட்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் மாற வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தீர்கள் என்றால், உங்களுடைய உள்ளான வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வருமாயிருந்தால், அதுவே தேவன் பிரியப்படுகிற ஒரு மாற்றமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சடங்குகளுக்கு அப்பால் பட்ட, அதாவது சடங்குகளுக்கு அப்பால், சடங்குகள் இன்றைக்கு சடங்காச்சாரங்கள் அல்லாவிட்டால் இன்றைக்கு நாங்கள் செய்கிற இந்த கிரியைகள், இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், இது என்ன செய்யாதண்டா, சிருஷ்டிப்பை உண்டாக்காது, புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்காது. ஆனால் கிறிஸ்துவே எங்களுக்கு புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்குறவராக இருக்கிறார்.
எனவே இங்கே நீங்கள் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவே ஆவிக்குரிய புதுப்பித்தலின் ஊற்றாக இருக்கிறார். அவர்தான் இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புது சிருஷ்டியின் ஊற்றாக இருக்கிறார். எப்படி என்றால், அவர் பாவமே இல்லாதவராக இந்த உலகத்துக்கு வந்தார், எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் உயிரோடு எழும்பினார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவமே இல்லாத பரிசுத்தராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே உண்மையாக வருகிற பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு மாறுதல் உண்டாகும் என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியை, எல்லாவற்றால் புதிய காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், எங்களுடைய ஆவியிலே ஒரு புதிய மாற்றம், எங்களுடைய சிந்தையிலே ஒரு புதிய மாற்றம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா, இன்றைக்கு தொழில்நுட்பத்திற்கு, அதாவது இன்றைக்கு இந்த ஃபோன், இந்த ஐபேட், இதுகளுக்கு மாத்திரம் ஒரு புதுப்பித்தல் அல்லாவிட்டால் ஒரு மாற்றம் தேவை என்பதல்ல. இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு இயற்கைகளை எங்களுக்கு முன்பதாக வச்சிருக்கிறார். இந்த மலைகள், அருவிகள், மரங்கள், இவைகளை நாங்கள் பார்த்து சில காரியங்களை இதனூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கழுகு தன்னுடைய பலனை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. மரம் தன்னுடைய அடுத்த நகர்வுக்காக, அடுத்த கட்டத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. இன்றைக்கு அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு தங்களை மற்ற காரியங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு, இன்றைக்கு மனிதர்கள் தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்டா, முரட்டாட்டமாக இருக்கிறார்கள். ஏண்டா, இந்த யோனா புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், மீன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது. மீன் என்ன செய்தது? யோனாவை. கடல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது, அது கொந்தளித்தது. ஆவணக்கு செடி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது, ஒரே நாளிலே வளர்ந்தது. ஆனால் கீழ்ப்படியாமல் இருந்தது யார் தெரியுமா? யோனா மாத்திரமே கீழ்ப்படியவில்லை, மற்ற எல்லாமே கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் கட்டளையிட எல்லாமே நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் தான் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இன்றைக்கு இதனால தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் உண்டாக்க முடியாமல் இருக்கிறோம். எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், உண்மையான மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் உண்மையான ஒரு தாக்கம் எங்களுடைய உள்ளத்துக்களை வருகிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கான காரியங்களை யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். ரைட், நாங்கள் வேகமாக நாங்கள் முடிக்கலாம். அந்த கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது 1வது வசனத்தில் சொல்லுகிறார், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டிருந்தால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்த குணம் உள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இந்த கலாத்தியர் அவர் முடிக்க போகிறார். சில விஷயங்களை அவர் ஓடராக அவர் சொல்லி கொண்டு போகிறார் பவுல். எப்படி என்றால், இன்றைக்கு நீங்கள் ஒருவர் குற்றத்தில் அகப்பட்டிருந்தா இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, அவர்களோடு கூட நீங்கள் தேவனோடு சீர் பொருந்த பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, ஒரு காலம் இருந்தது, அதாவது நீங்கள் பார்க்கலாம், இந்த 90-95 காலப்பகுதியில் ஒருவர் இறந்து போயிட்டா என்ன செய்வார்கள்டா, அதிகாலையில் 5 மணிக்கு என்ன செய்வார்கள், ஒரு 2 பேர் எழும்பிடுவாங்க. ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள் ஏரியாவில் இறந்துட்டாருண்டா, 5 மணிக்கே ஒரு 2 பேர் எழும்பி ஒரு சங்கு தெரியுமா, செத்த வீடுகளில் ஊதுவார் சங்கு, இந்த சங்கை ஊதுவார்கள். ஊதிவிட்டு சொல்லுவார்கள், அந்த இறந்தவருடைய அப்பாவுடைய பெயரை சொல்லி, உதாரணத்துக்கு கந்தையாவின் மகன் சுப்பையா இன்று காலை இறந்து போனார் என்று அந்த ஊர் முழுக்க என்ன செய்வார்கள், தப்பட்டு அடிப்பார்கள். ஊர் முழுக்க போய் சொல்லி இன்றைக்கு 2 மணிக்கு அவரை என்ன செய்கிறார்கள், அடக்கம் பண்ணுகிறார்கள். இது அந்த 90 காலப்பகுதியில் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அப்படி இங்கே இல்லை, மலேசியா டெவலப் ஆகிட்டப்போ அவ்வளோ. ஓகே, அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் போன பிற்பாடு இந்த திருவில் கேள்விப்பட்டீங்களா? ஓட்டோ ஒன்று சொல்லுவார்கள், 3 சில்லு இருக்கும். ரைட், அதில் ஸ்பீக்கரை கட்டிட்டு என்ன செய்வார்கள்டா, அந்த ஏரியா முழுக்க சொல்லுவார்கள். சொல்லுகிற பொழுது கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்க. எப்படி என்றால், அன்னாருடைய சித்தப்பா ஜெர்மனியில், தாத்தா கனடாவில், சித்தி ஆஸ்திரேலியாவில் என்று சொல்லி கொஞ்சம் பெருமையாக சொல்ல வலிக்கிட்டாங்க எல்லா இடம். பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் முடிஞ்ச பிறகு பேப்பரில் போட வலிக்கிட்டாங்க.
பேப்பரில் அவருடைய ஃபோட்டோவை போட்டு இத்தனை மணிக்கு இந்த ஆள் இறந்துட்டார், அவருடைய எல்லா செய்தியும் இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு காசு இருக்குது, அதெல்லாம் போட்டு பெரிய பவராக அவங்க போட்டுருவாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கு இந்த காலத்தில் நாங்கள் பார்க்குற பொழுது எப்படி ஆகிட்டேன், எல்லாம் வாட்ஸ்அப்பில் அப்படியே பறந்து போயிடும் நியூஸ். அங்கே சாகிறதுக்கு முதல்ல இங்கே நியூஸ் போயிடும், ஆள் செத்துட்டாரு. அவ்வளவு இன்றைக்கு ஃபாஸ்ட்டாக வேகமாக இன்றைக்கு உலகம் இருக்கிறது. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது என்ன கவலை என்றால், இன்றைக்கு அதே மாதிரி இன்றைக்கு சபையில் ஒரு பிரச்சனைண்டா ஊர் முழுக்க நாங்கள் சங்கு உதரவைக்கும், இன்றைக்கு தப்பட்டம் அடிக்கிறோம், எல்லாருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டிருந்தால் என்ன செய், தேவனோடு அவனை சீர்பொருந்த பண்ணு. ஆனால் வெரி டேஞ்சர். ஆண்டவர் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, நீ குணப்பட்ட பிற்பாடு என்ன செய், உன் சகோதரனை பலப்படுத்து. ஒருவர் ஒரு பாலத்தில் ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து குதிக்க போகிறார். அவர் குதிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அதால் போகிற ஒரு பைக்கில் போகிற ஒரு ஆள் பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்றா, அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், அவர் தற்கொலை செய்ய போகிறான், நான் அவனை போய் அதிலிருந்து ஆளை நான் மீட்டெடுக்க போகிறேன்னு சொல்லி போகிறார். போயிட்டு அவரோட போய் எல்லாம் பைக்கை சைட்டை போட்டுட்டு, ஏய் தற்கொலை செய்யக்கூடாது, என்ன முடிவு, இது சாவுதானா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரை வீட்டை கூட்டி போய் இவர் ரெடி பண்ண பார்க்குறார். தற்கொலை செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு கவுன்சிலிங் பண்ணுகிறார். அடுத்த நாள் பார்க்கிற பொழுது 2 பேர் அந்த பாலத்தில் குதிக்கிறதுக்கு நிற்கிறார்கள். என்னென்று பார்த்தா இவர் கவுன்சிலிங் செய்ய போனவர், இவரும் இப்பொழுது என்ன செய்கிறார், நானும் தற்கொலை செய்ய வேணுமென்று. இன்றைக்கு இன்றைக்கு சபையில் கூட, இந்த உலகத்தில் கூட இன்றைக்கு நிறைய பேர் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், என்னோட படித்த ஒருவர் என்ன செய்தார்னா இப்படி தான் கவுன்சிலிங் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவர் படிக்க வந்த ஒரு கேர்ளோட அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்க போகிறோம். கொஞ்ச நாள் பார்த்தா 2 பேரும் திருமணம் செய்து விட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி டேஞ்சர். எனவே சில நேரங்களில் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பலப்பட வேண்டும், நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய காரியம் இன்றைக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதை வேதாகமும் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே கலாத்தியருக்கு சொல்லுகிற பொழுது இன்னொன்று சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சுமக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு புதுப்பித்தல் உண்டாக வேண்டுமானால் இன்றைக்கு ஒருவருடைய பாரத்தை இன்னும் ஒருவர் இன்றைக்கு சுமக்க வேண்டும். இன்றைக்கு சபை என்பது ஒரு சரீரமாக இருக்கிறது. ஒவ்வொரு அவயவங்களும் முக்கியமானவைகள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்திலே எது மிகவும் முக்கியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரீரத்தில் எது மிகவும் முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? கண்ணு. வேறு எது சரீரத்தில் மிகவும் முக்கியமானது? ஹார்ட். ஹார்ட். வேறு எது முக்கியமானது சரீரத்தில்? தலை, மூளை இருக்குதா? ரைட். வேறு என்ன? மூச்சு காற்று, சுவாசமா, வேறு என்ன இருக்குது? ஆனால் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம். எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இல்லை, எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இந்த முடிக்கு தான் முக்கியத்துவம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. முகத்துக்கு கொஞ்சம் முடி கொட்டிட்டான். ஆனால் முடியால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்ன பிரயோஜனம் இருக்கு? எது? லுக்ஸு நல்லா இருக்கு. முடி இல்லாட்டி சில நல்லா லுக்ஸாக இருக்கிறாங்க. பிரதர் ஆல்ரின் நல்லா தான் இருக்கிறாரு. ஓகே, ரைட். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எது முக்கியத்துவமோ அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. அது எல்லாத்தையும் எங்களால் வாழ முடியுன்றதுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம். நல்ல விலை உயர்ந்த எண்ணெய், விலை உயர்ந்த நல்ல க்ரீம், அதுக்கு சும்மா அவ்வளவு நாங்கள் செலவழிப்போம். ஏனெண்டா இன்றைக்கு சபையிலையும் இன்றைக்கு நாங்கள் ஒருவருடைய ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஆதி திருச்சபையிலே இது நடந்துச்சு. பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள், அப்போஸ்தலருடைய பாதத்திலே போட்டார்கள். அவர்கள் பொதுவாக எல்லாத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். யாருக்கு குறைவு இருந்ததோ நிறைவாக இருக்கிறவன் குறைவாக இருக்கிறவனுக்கு கொடுத்து வந்தான்.
ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற பொழுது ரெண்டாவது அதே பகுதியில் பி பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நிறைய பேர் என்ன செய்கிறாண்டா, நிறைய காரியங்களை மாட்டியிருக்கிறார்கள். சில பொய்யான காரியங்களுக்கு, பொய்யான சில விஷயங்களுக்குள்ளே மாட்டியிருக்கிறார்கள். சிலர் கடன்களிலே மாட்டியிருக்கிறார்கள். சிலர் தேவையற்ற பிரயோஜனம் இல்லாத காரியங்களிலே மாட்டியிருக்கிறார். இன்றைக்கும் வெளியில் வர முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். எனவே நாங்கள் சுமக்க வேண்டும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர். கிறிஸ்துவுடைய பிரமாணம், கிறிஸ்துவுடைய அந்த சிந்தனையோடு நாங்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் வேகமாக போகிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒன்றும் இல்லாதிருந்து, இன்றைக்கு நீங்கள் கவனிங்க, ஒன்றுமே இல்லாதிருந்து தன்னை ஒரு பெரியவனாக இன்றைக்கு காட்டிக்கொள்கிறாங்க. இன்றைக்கு இதுதான் பெரிய டேஞ்சர். எவ்வளத்துக்கு நாங்கள் உயரமாக போகிறோமோ அவ்வளத்துக்கு தாழ்மையாக இருப்பது நல்லது. நல்ல உயரத்தில் இருந்து விழுகிறவனுக்கு தான் என்னவாகும்? அடி கூட விழும். இன்றைக்கு நிறைய பேரை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை பெருமை அடித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம் தெரியும். இதை பவுல் சொல்லுகிறார், தங்களையே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வஞ்சித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே தங்கள் ஒரு பொருட்டண்டு எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய சொந்த கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார், எங்கே இருந்து வந்தோம், என்ன செய்கிறோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோமானால் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் நேசிக்க முடியும், மற்றவர்களை நாங்கள் கனம் பண்ண முடியும். அதான் பவுல் சொல்லுகிறார். அதாவது நீங்கள் உங்களுக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? நோக்குங்க. மற்றவங்கள் எப்படி இருப்பாங்கன்றதை நீங்கள் நோக்கி பாருங்க என்று சொல்லுகிறார். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் அப்படியே அவர் சொல்லிக்கொண்டு போகிறார். 5வது 6வது வசனத்தில் நாங்கள் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பிரசங்கம் கேட்கிறோம் என்பது அல்ல, ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதே போல் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார் 8வது வசனத்திலே, நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் அறுப்போம். இன்றைக்கு நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் எங்களால் அறுக்க முடியும். ஒரு புதிய ஒரு மாற்றத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டுமானால் இன்றைக்கு நாங்கள் நல்ல விஷயங்களை விதைப்போம். ஒருவன் ஒரு நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பான், தீமையை விதைத்தால் தீமையை அறுப்பான். இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்துக்கென்று நீங்கள் விதைத்தீர்களானால் அழிவை அறுப்பீர்கள், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் விதைப்பீர்களானால், ஆவிக்குரிய விதைகளை நீங்கள் விதைப்பீர்களானால் நித்திய ஜீவனை உங்களால் அறுக்க முடியும். இன்றைக்கு நாங்கள் எதை விதைக்கிறோம், எங்களுடைய வாயின் வார்த்தைகள்னாலே நாங்கள் எதை விதைக்கிறோம் என்பது மிக முக்கியம். எனவே நாங்கள் நல்ல விஷயங்களை நாங்கள் விதைப்போம், நல்ல காரியங்களை விதைப்போம், நல்ல காரியங்களை, நல்ல நினைவுகளை நாங்கள் கொண்டு வருவோம். எங்கள் மூலமாக தேவன் எங்கள் மற்றவர்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் பவுல் அப்படி இந்த விஷயங்களை அவர் கட்டங்கட்டமாக அவர் சொல்லிக்கொண்டு போகிறார். போன பிற்பாடு அவருடைய இன்றைக்கு இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீம் வசனம் எதுவாக இருக்குதுண்டா, எங்களை நாங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். எனவே அதாவது விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. எங்களுடைய சிந்தனைகளை அதாவது நாங்கள் புதுப்பித்தலே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே புதுப்பிக்கிறதே முக்கியமான காரியமாக இருக்கிறது என்பதை இங்கே பவுல் சொல்லுகிறதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கால வேளையில் இந்த கலாத்தியர் நிருபத்தை நாங்கள் இதோடு நாங்கள் முடிக்கிறோம். இதில் நீங்கள் அவர் என்ன இறுதியாக சொல்லுகிறாருண்டா, எனவே பழைய காரியங்கள், பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க. அவர் என்ன விஷயத்தை அவர் சொல்ல வருகிறாண்டா, நீங்கள் ஆவியிலே நீங்கள் ஆரம்பம் பண்ணின, நீங்கள் இப்போ மாம்சத்தில் நீங்கள் முடிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் யார் கொண்டு வந்து உங்களை மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள் என்று அவர் கேள்வி கேட்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது யூதர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமாக இருந்தது. அதனால் அவர்கள் பல தேவையற்ற அந்த உபதேசங்களை யூதர்களுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். எனவே அதை முறியடிக்கிறார் பவுல். முறியடித்த பிற்பாடு அவர் சொல்லுகிறார்டா, இந்தந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. எனவே நீங்கள் கிறிஸ்து தான் எங்களுடைய மிக மையப்புள்ளியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவரை மட்டுமே நான் என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொள்வேன். அவரை மட்டும்தான் பேசுவேன். அதை விட்டுட்டு நான் வேறு ஒன்றையும் நான் பேச மாட்டேன் என்று சொல்லுகிறார். இறுதியாக அவர் சொல்லுகிறார்டா, நான் இயேசுவுடைய அதாவது கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே நான் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தழும்புகள், அவருக்காக நான் நிறைய பாடுகளை பட்டிருக்கிறேன். கடைசியாக அந்த மக்களிடத்திலே கெஞ்சுகிறார் ஒரு விஷயத்தை,
என்னை துக்கப்படுத்தாதீங்க, என்னை வேதனைப்படுத்தாதீங்க. நான் வந்து பலவீனத்திலும் வியாதியிலையும் உங்களுக்கு நான் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்தேன். இதற்கு முதல்ல உங்களிடத்தில் வருவதற்கு முதல்ல 3 மாதத்துக்கு முதல்ல நான் அடிக்கப்பட்டேன். நான் கொலை செய்யப்படுவதற்கு நான் குற்றுயிராக நான் கிடந்தேன். இவ்வளவெல்லாம் செய்து நான் உங்களுக்குள்ள வந்து இந்த இயேசுவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் இதிலிருந்து நீங்கள் விலகிறாதீங்க, இதிலிருந்து நீங்கள் விலகிறாதீங்க. இதுதான் என்னுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கலாம் கலாத்தியரில் மட்டுமல்ல கொரிந்தியரில் நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கற்ப வேதனைப்படுகிறேன், ஒவ்வொரு நாள் நான் வேதனைப்படுகிறேன். ஏனென்றா இன்றைக்கு மக்கள் பின்வாங்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் இயேசுவை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறார்கள். உலக காரியங்களினால், உலக சத்தத்தினால் அவர்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறார்கள்டா, மேற்கொள்ளப்பட்டு அவருடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. எனவே ஒன்றை நீங்கள் விசுவாசியுங்கள், இயேசுவினால் மாத்திரமே எங்களுக்கு ரட்சிப்பு, அவரினால் மாத்திரமே மீட்பு. இந்த உலகம் அழிய போகிறது, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. பெரிய பெரிய பொருளாதார நெருக்கடிகள், அது மட்டுமல்ல நாங்கள் கேள்விப்படாத பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள், கடல் கொந்தளிப்புகள், இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் வரப்போகுது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் முக்கியமானது, இயேசு கிறிஸ்து அவர் மறுபடியும் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். எனவே தேவன் விரும்புகிறார், புதிய சிருஷ்டிப்பை விரும்புகிறார், புதிய மனம் மாறுதலை விரும்புகிறார். இன்றைக்கு மனமாறுதல் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அது மட்டுமல்ல, நாங்கள் பரலோகத்துக்குள்ளே நாங்கள் போக முடியாது. எனவே இந்த கால வேளையில் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் மாறுவோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவோம். எனவே உலகத்தை பார்க்காதீங்க, பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்காதீர்கள், இயேசுவை மட்டும் பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்கிறவராக இருப்பார். நாங்கள் எல்லாரும் நாங்கள் எழுந்து நிற்போம். யூதாவின் ராஜா, சாரோனின் ரோஜா, அவர் நாமம் சிறந்தது, நிகரே இல்லை தேவரீர் உமக்கு, உம் நாமம் உயர்ந்தது. யூதாவின் ராஜா, சாரோனின் ரோஜா, அவர் நாமம் சிறந்தது, நிகரே இல்லை தேவரீர் உமக்கு, உம் நாமம் உயர்ந்தது.